நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/4/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 7:32 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:17 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தீவிரமாக சில காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கடந்த கால சிரமம் படிப்படியாக குறையும். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். உற்சாகமுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்குங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பெரியவர்கள் பாராட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகளை சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். மன சஞ்சலம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்கள் கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கும். மன வேதனையாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போலும் சிரமங்களும் கொஞ்சம் இருக்கும். போக போக காதலும் கைகூடுங்க. காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்று மாணவ கண்மணிகள், படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீர்கள். எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில்விடக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். கடந்த கால சிரமம் அனைத்து விலகி செல்லுங்க. பெரியவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். மன சஞ்சலம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். தயவு செய்து பிடிவாதமான பேச்சை மட்டும் விட்டுவிடுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தயவு செய்து எதையும் கூர்ந்து கவனியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிவீர்கள். பண வருமானம் வரக்கூடிய வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துல்லியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். என்று திட்டமிட்ட பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும்.
சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். போட்டிகளை இன்று நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடும். பெண்கள் இன்று காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன நிம்மதி கண்டிப்பாக கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என பேச்சை குறைத்துக் கொண்டு கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நீங்க அணுக வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எடுக்கும் முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி, கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். எதையோ சிந்தித்த வண்ணம் கொண்டிருப்பீர்கள். காரியங்களை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பணம் இரவல் கொடுக்கல் வாங்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். போட்டிகளை எதிர்கொண்டாலும் வெற்றி இருக்கும். என்ன ஒன்று குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. என்ன ஒன்று குழப்பமாக இருக்க கொடுங்க. சில பணிகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மற்றவருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்மறையாக பேசுவதுடன் விலகியிருங்கள். சின்ன சின்ன மன கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை சமாளித்துத்தான் ஆக வேண்டும். மிதுனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் இந்த அறப்பணிகளை செய்து முடிவர்கள் நல்ல பெயரை கண்டிப்பாக பாதுகாத்து விட முடியும். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்பட கொடுங்க. நிலவை பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சியால் இந்த வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பாராத கௌரவமான பதவி உயர்வுகளை கூட பெற முடியும். சில பணிகள் தாமதப்பட்டாலும் நல்ல நிலைக்கு உயரக்கூடுங்க. வேலை வலு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். அதே நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். நல்ல முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது. காதலுக்காக நீங்க பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அவசரமாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எது எப்படியோ கல்வியில் ஜெயிக்க வேண்டும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கல்வியும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. கல்விக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். பாடங்களை தெளிவாக படிப்பது கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பக்கூடிய சூழல் இருக்குங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
காரியங்கள் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்குங்க. முயற்சிகளை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்ற பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை இன்று உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. திருவாதிரை ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும் என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள் என்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள் என்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாக கூடும். நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாகத்தான் இருக்கக்கூடுங்க. உங்களின் தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். தாராள அளவில் கொஞ்சமாக பணம் கிடைக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முக்கிய பொருட்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். எது நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுங்க. கடன்களும் சற்றே குறைந்து விடக்கூடும் என்று நீங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உறவினர்கள் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் இருப்பது நல்லது என்று பெண்கள் காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனைகளை சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு என்று மன நிம்மதி ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக சிரமங்கள் சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. எதிலும் பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும். மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பொருளாதாரமும் இன்று சீராக உயரக்கூடும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் என்று தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் ஓரளவு நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும் என்று நீங்க நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தகுதி திறமையையும் கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களை நாடி சிலர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் செய்து கொடுக்கக்கூடும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. சிரமத்தை மட்டும் நீங்க தவிர்க்க வேண்டும். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். வாழ்க்கையை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செய்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள்.
கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரம் போட்டிகள் நிறைந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மேன்மைகளும் கண்டிப்பாக உண்டாகும். பெண்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நினைப்பவை அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலை பொறுத்தவரை தேவையில்லாத பிரச்சனைகள் எழுந்து பெண்ணை சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கிய பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்ற உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. செய்கின்ற செயலையும் இன்று நிதானமாக செய்து முடிப்பீர்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. பூரம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை முறைகள் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வேதனை இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இன்று சரி கட்டி விடுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள கூடுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தாமதித்த பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார தொடர்பை கண்டிப்பாக பலப்பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் என்று குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்கள் இன்று கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க சில பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பணவரவும் நன்மையை கொடுக்குங்க. அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கும். என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. யோசித்து எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அஸ்தம். வியாபார தொடர்பு பலம் பெறக்கூடும். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க.
திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுக்கக்கூடும் என்று உங்களுக்கு வியாபார தொடர்பு பலம் பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். மிதமான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தடை ஏற்படுத்திய காரியங்களில் வெற்றி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகும் என்று சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு என்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே பெரிய பிரச்சனை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று தடைகளை விடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் சுமூகமாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். நல்ல செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பண பொறுப்பினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். சமூக பணி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லக்கூடும். நிலவிய பணமும் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியூர் பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் இன்று நீங்க உடைத்து எறிவீர்கள். கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சில பணிகள் தாமதப்படுவதினால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அபிவிருத்தி பணியை சரி கட்டி விடுவீர்கள். அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடும். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும்.
கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை சரி கட்டிவிட முடியும். மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் எல்லாம் வெளிப்படக்கூடும். சந்தித்த நபரால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடும். காசு பணத்தை விரயம் செய்து விட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அனுஷம் என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கேட்டை என்று போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு உற்சாகம் பெருக கொடுங்க. பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். புதிய அனுகூலம் உங்களுக்கு உருவாக கொடுங்க. தாராள அளவில் பணவரவும் கிடைக்கக்கூடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறந்த செயல்பாடுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியமும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரியிடம் என்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிக்கும் ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் தயவு செய்து பண விரயம் செய்துவிட வேண்டாம். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை கவனம் கொள்ளுங்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வேண்டாத வேலைகள் வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். தெளிவான முடிவிருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. நிலைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூராடம் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் நிறைவேறக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். முன்கோபப்பட வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திராடம் இன்று காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள்.
என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மகரம் ராசினியர்கள். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. இன்று காரியங்களை ஓரளவு முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். என்று தைரியமாக எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கருத்துக்களை பரிமாறும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தயவு செய்து என்று புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது. சில விஷயம் நீங்க கவனமாக அணுக வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். முடிஞ்சளவு செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாகவும் செய்துவிட முடியும். தொழில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் கடினமானது போல் தோன்றுமே தவிர போக போக சரியாகும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் இன்றி ஏற்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிடுதல் வேண்டும். சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள கொடுங்க. உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முழு பலனையும் கண்டிப்பாக அடைவதில் கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கும். பெண்கள் என்று முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் முன்னேறி செல்ல முடியுங்க. பெரிய முதலீடுகள்ல கவனமாக இருங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கொஞ்சம் பதட்டம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செல்லப்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இரவு நேர பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்தப்படுவீர்கள். இந்த நாள் ஓரளவு காரியங்களை வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மனதளவில் மகிழ்ச்சி கூட்டும். திருவோணம். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும். விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுடைய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அவிட்டம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் முன்னேற்றகரமான சூழலும் இருக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். எல்லா வகையிலும் வெற்றி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் என்று மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எல்லோரிடத்திலும் பரவலாக பேசுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடைவெளிகள் எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். மிதமான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் கூட்டாளிகளை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரமும் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சில காரியங்களும் நடைபெறக்கூடும். பெரிய முதலீடுகளை நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. காதல் மட்டுமே பெரிய பிரச்சனை கொண்டிருக்கும்.
போக போகத்தான் சரியாகும். அதற்காக சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள் என்று மாணவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கூட உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க என்று நீங்க பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். எதிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க என்று நீங்க நல்ல விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும் என்று எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள் என்று உங்களுக்கு பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி உண்டாக கூடும். மீனம் ராசினியர்கள் இன்று நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பேசி வெற்றி வாகை சூடுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணங்கள் எல்லாம் செல்ல வேண்டியிருக்கும். கடன் வாங்குவதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக் கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். நல்லதொரு பழக்க வழக்கங்களும் ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்களும் உண்டாகக்கூடும். எதிலும் சிந்தித்து மட்டும் செயல்படுங்கள். உங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை கண்டிப்பாக பலப்பட கொடுங்க என்று எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிவுல மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல்ல அமைதி கொள்வது மிக நல்லது. இப்போதைக்கு சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம் என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. கல்விக்கான காசையும் உங்களால் தயார் செய்து கொள்ள முடியும். உயர்கல்விக்காக நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று சிரித்த முகத்தை வெளிப்படுத்தியவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மன வலிமையும் இன்று உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயன்றால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஒத்திரட்டாத்தி பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பரபரப்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரேவதி மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம் என்று திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும்.
திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. என்று நீங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.